YouTubeல இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பல கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். Guys, welcome back to balajitalks. நான் உங்கள் விஜய் பாலாஜி. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஃபார் பிகினர் யூடியூபர்ஸ். பிகினர் யூடியூபர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது ஏதாவது ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து சொல்லிக் கொடுங்களேன் ப்ரோ, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நிறைய பேர் வந்து நம்ம வீடியோ வந்து பார்க்க மாட்டுறாங்க, அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து நம்ம பண்ணுறோம். சரிங்களா? டிப் நம்பர் 1, ஃபஸ்ட்டு நம்ம சேனலில் வந்து அவங்க உள்ளே வந்து பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு அவங்க கவனிக்கிறது என்னென்னா லோகோவை விட சேனல் ஆர்ட்டை தான் வந்து ஃபஸ்ட்டு கவனிப்பாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து சேனல் ஆர்ட்டை வந்து எப்படி க்ரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லித்தரலான்ட்டு தான் சொல்லிட்டு பார்த்தேன். பட் ஆனால் ஒவ்வொரு சேனல் ஆர்ட் வந்து க்ரியேட் பண்ணுறதும் ஒவ்வொருத்தவங்களோட இண்டிவிஜுவலோட ஐடியா. ஸோ தட் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து எதனா ஒரு டிசைன் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதை ட்ரை பண்ணுவீங்க. கரெக்டாக? அப்போ வந்து உங்கள்கிட்ட இருக்கிற அந்த ஐடியா, அந்த க்ரியேட்டிவிட்டி பார்த்தோன்னா அப்படியே டம்ப் ஆகிடும். அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி அது பண்ணணும்னு சொல்லிட்டு நான் சொல்லித்தரல. சரிங்களா? ஆனால் எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னால் சொல்லித்தர முடியும். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஃபோட்டோஷாப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஒரு புது ப்ராஜெக்டை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். வித் அண்ட் ஹைட் ஆஃப் 2560 into 1444 பிக்சல்ஸ். அந்த ரெசல்யூஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு புது ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஸ்லைஸ் டூவில் வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு அதோட சைஸை பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். வித் அண்ட் ஹைட் ஆஃப் 2560 into 423 பிக்சல்ஸ். அந்த அளவுக்கு நீங்கள் இது பண்ணிவிட்டு ஸ்லைஸ் பண்ணுறங்க அதை. சரிங்களா? ஸ்லைஸ் பண்ணிட்டு ரூலர் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டாக R கொடுத்தீங்க அப்படின்னா ரூலர் வந்து ஆன் ஆகிடும். சரிங்களா? அந்த ரூலரில் என்னத்துல வந்து கரெக்டாக அந்த ப்ராஜெக்ட் வந்து இங்கே 0லேருந்து ஆரம்பிக்குதுன்னா அந்த 0லேருந்து 2.5 அந்த 2.5 இன்ச்சஸ் அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ப்ளேஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி கடைசியிலேருந்தும் வந்து 2.5 வந்து இது பண்ணிங்க. அப்போ தான் இந்த சென்டர் போர்ஷன் இருக்கும் இல்லையா, சென்டர் போர்ஷனில் வந்து நீங்கள் வந்து தம்ப்நெயில் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. சரிங்களா? தம்ப்நெயில் அப்படி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதுசாக இன்னொன்று ஒரு ப்ராஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணுங்கள். இதே ரெசல்யூஷனில் 2560 into 1444 அப்படின்னு ஒரு ரெசல்யூஷனை பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணி வச்சுருப்பீங்கள்ல அந்த சேனலில் அதை எல்லாத்தையும் வந்து மற்ற ஃபைலுமே மெர்ஜ் பண்ணிக்கோங்க. மெர்ஜில் இருக்கிறது மெர்ஜ் பண்ணிக்கோங்க. மெர்ஜ் பண்ணிவிட்டு மூவ் டூல் யூஸ் பண்ணிவிட்டு இந்த ப்ராஜெக்ட்டை வந்து நீங்கள் அந்த இமேஜ் வந்து கொண்டு வந்து போட்டுக்கோங்க. சரிங்களா? கரெக்டாக சென்டரில் அலைன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்போ வந்து சேனலில் ஆட்டத்தை வந்து நீங்கள் அப்படி வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோனில் நீங்கள் பார்க்குறப்பே வந்து சேனல் ஆட் வந்து ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க எதனா ஒரு இமேஜ் வந்து நீங்கள் வைக்கிறதுக்கு. பட் ஆனால் அது ஃபுல்லாக ஜூம் அவுட் ஆகிட்டு ஒரு மாதிரி கேவலமாக, ஜூம் இன் ஆகிட்டு ஒரு மாதிரி கேவலமாக இருக்கும், பார்த்துருப்பீங்க. சரிங்களா? அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ரெசல்யூஷனில் ஒரு ஃபுல் டெம்ப்ளேட் இப்படி இருக்குதுன்னா சென்டர் போர்ஷன் தான் பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணிவிட்டு அது வைக்கும். யூடியூப்பில் வந்து சேனல் ஆட் வந்து அப்படி தான் நம்ம வைப்போம். சரிங்களா? அதனால தான் நீங்கள் அதை வைங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் ஆட் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் இன்ஃபோவில் போய் பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இது வந்து கன்ஃபார்ம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிப் நம்பர் 2, அப்லோட் த வீடியோ வித் டேகிங். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம், ஹவ் டு அப்லோட் வீடியோ இன் யூடியூப். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹவ் ஐ எடிட் வீடியோஸ் இன் பவர் டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு 2 வீடியோ வந்து நம்ம போட்டிருந்தோம். சரிங்களா? இந்த ஹவ் டு அப்லோட் யூடியூப் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ நீங்கள் பார்த்துருந்தாலே டேகிங்னா என்னன்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். சரிங்களா? வீடியோ அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ சிஸ்டமில் அப்லோட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கீழே பார்த்தீங்கன்னா டேகிங்னு சொல்லி காட்டும், டேக்ஸ்னு சொல்லி காட்டும். ஹேஷ்டேக் கொடுத்துட்டு நீங்கள் எதை பற்றி வீடியோ போடுறீங்களோ அதை பற்றி வந்து ஹேஷ்டேக் போட்டுட்டு அந்த எதை பற்றி இப்போ ஃபோட்டோஷாப் டியூட்டோரியல்னு வச்சுக்கோங்களேன், ஃபோட்டோஷாப் டியூட்டோரியல் கம்மா கொடுத்தீங்கன்னா அது ஒரு டேக், மறுபடியும் ஹேஷ்டேக் கொடுத்துட்டு ஃபோட்டோஷாப் கொடுத்தீங்கன்னா அது ஒரு டேக். அதுக்கப்புறம் உங்கள் சேனல் நேம், இப்போ நம்ம சேனல் நேம் பார்த்தோன்னா பாலாஜிடாக்ஸ்ன்னு போட்டு ஒரு கம்மா அப்படி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி டேகிங் வந்து ஆகும். சரிங்களா? அதை வந்து நம்ம பார்த்தோன்னா அந்த வீடியோ நம்ம கொஞ்சம் தெளிவாகவே சொல்லியிருப்போம். நீங்கள் வந்து அந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு கார்டு தரேன், நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டிப் நம்பர் 3, டைப் அபவுட் யுவர் கண்டென்ட் இன் டிஸ்கிரிப்ஷன் மோர். உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதை பற்றி கண்டென்ட் பண்ணுறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஃபோட்டோஷாப் டியூட்டோரியல் நம்ம பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபோட்டோஷாப் டியூட்டோரியல் எதை பற்றி, எப்படி நம்ம பண்ணோம், எந்த ஃபோட்டோஸ் வச்சு பண்ணுறோம், அதை பற்றி ஒரு ப்ரீஃபான ஒரு எக்ஸ்ப்ளனேஷனை பார்த்தீங்கன்னா கீழே கொடுங்க. இதே இப்போ நீங்கள் டெக் சேனல் வச்சுருக்கீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு மொபைல் ஃபோனை ரிவ்யூ பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட மொபைல் ஃபோனோட ஃபுல் ஸ்பெக்ஸை வந்து நீங்கள் கீழே டைப் பண்ணுங்கள். சரிங்களா? கஷ்டப்பட வேணாம். இந்த மாதிரி டைப் பண்ணுறது மூலமாக பார்த்தீங்கன்னா வியூவர்ஸ் வந்து நிறைய கெயின் பண்ண முடியும். இன்கேஸ் அந்த வீடியோ வந்து அந்த லோட் ஆகிற அந்த நிமிஷத்தில் அவங்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தாங்க அப்படின்னா சரி ஓகே ஒரு கிளியரான பார்த்தீங்கன்னா ஒரு இது கிடைக்கும். நீங்கள் எதை பற்றி பேசுகிறீங்க, என்ன பற்றி உங்கள் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு எதை பற்றி நீங்கள் பேச போகிறீங்கன்றதை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ப்ரீஃபாக வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிங்க அப்படின்னா
பல பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளே கூட எதனா ஒரு வீடியோ வந்து சர்ச் பண்ணியிருப்போம் யூடியூப்பில். அப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ லோட் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருப்போம், டிஸ்கிரிப்ஷனில் போய்ட்டு என்னென்னலாம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு தடவை கோத்ரூ பண்ணியிருப்போம். அதே மாதிரி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் வியூவர்ஸ் வந்து நீங்கள் கெயின் பண்ணலாம், சப்ஸ்கிரிப்ஷனை வந்து நீங்கள் சீக்கிரமாக வந்து ஏற்றலாம். சரிங்களா? அடுத்து டிப் நம்பர் 4. நம்ம வீடியோவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப வளன்னு டைப் நம்ம டைட்டில் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நல்ல ஒரு பர்ஃபெக்டான ஒரு டைட்டிலாக பார்த்து அட்ராக்டிவாக வந்து டைட்டில் வந்து கொடுங்க. அதேமாதிரி தம்ப்நெயிலும் கூட. தம்ப்நெயில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே ஆட்டோவில் விட்டுட்டீங்க அப்படின்னா எதனா வீடியோவில் வந்து எதனா ஒரு போர்ஷனை வந்து தம்ப்நெயிலாக எடுத்து போட்டுக்கும். நீங்கள் கஸ்டம் தம்ப்நெயிலில் போய்ட்டு தம்ப்நெயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நான் இன்னொன்று வீடியோ ஒன்று போடுறேன், எப்படி வந்து நம்ம தம்ப்நெயில் வந்து எடிட் பண்ணுவோம் ஃபோட்டோஷாப்லன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி வீடியோலாம் நான் போடுறேன், நீங்கள் வந்து பார்த்துக்குவாங்க. சரிங்களா? அது பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஆடியன்ஸ் வந்து கவர் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் டிப் நம்பர் 5. எடிட் யுவர் வீடியோ இன் மினிமலிஸ்டிக் வே. மினிமலிஸ்டிக் வே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இடையில பேசுகிறப்போ ஓ அப்படின்னு நம்ம இழுப்போம் இல்லையா, அந்த இழுக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ்க்கு வந்து பிடிக்காது. சரிங்களா? நீங்கள் அந்த மாதிரி பேசுனீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஹோப்பே இருக்காது. எது தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறாங்களோ அப்போ உங்கள் வீடியோ பார்க்குறப்போ இல்லை அந்த லெவலுக்கு இல்லை இழுத்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே ஒரு மாதிரி டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். சரிங்களா? அதனால் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கிற தளத்தை எடிட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இது பாலாஜிடெக்ஸ் சேனல் இல்லையா, அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு போனஸ் டிப், 6வது டிப் உங்களுக்காக. சரிங்களா? அப்லோட் வீடியோ ரெகுலர்லி. இதை வந்து டிப்புன்னு கூட சொல்ல முடியாது, ஒரு சின்ன அட்வைஸ்ன்னு வேணால் சொல்லலாம். சரிங்களா? நம்ம பார்த்தீங்கன்னா சேனல் ஆரம்பித்து இந்த 1 இயராக பார்த்தீங்கன்னா ரெகுலரான வீடியோ வந்து போஸ்ட் பண்ணல. அதனாலேயே பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் ரேட் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப கம்மியாகவே இருந்துச்சு. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மாதத்துக்கு ஒரு 6 வீடியோவாச்சும் நம்மளால் போஸ்ட் பண்ண முடியும். சரிங்களா? நம்மலாம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இந்த லாக்டவுனில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சது எல்லாத்தையும் ஒரு கண்டென்ட்டாக நம்ம க்ரியேட் பண்ணி நம்ம உங்களுக்காக வந்து போட்டுட்ருக்கோம். ரெகுலராக நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணணுங்க. தினமும் ஒரு வீடியோ இல்லைனா கூட 2 நாளைக்கு ஒரு வீடியோ, இல்லை ஒரு வாரத்துக்கு அட்லீஸ்ட் 3 வீடியோ அந்த மாதிரி நீங்கள் போஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா டெஃபினெட்லி இட் வில் ஒர்க்குங்க. சரிங்களா? மாதத்துக்கு ஒரு 4 வீடியோ, வாரத்துக்கு ஒரு வீடியோ நீங்கள் போட்டிருந்தா கூட கன்சிஸ்டன்சி முக்கியம். சரிங்களா? அதில் அந்த கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எதனா ஒரு மாதிரி இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேங்க. சரிங்களா? தினமும் சில டைமில் போட்டுட்ருந்தோம், ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா டெய்லி வீடியோஸ் பண்ணோம். பட் ஆனால் அது அந்த லெவலுக்கு ஒர்க் ஆகலை. வியூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டவுனாக தான் இருந்துச்சு. சரிங்களா? நம்மளும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் வந்து நீங்களும் கேட்குறீங்க, எங்கள் சேனலை வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலை வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. டெஃபினட்டாக பார்த்தா எல்லா பிகினர் யூடியூபர்ஸ்க்கும் நாங்கள் வந்து சப்போர்ட் கொடுப்போம். சரிங்களா? எப்படி எடிட் பண்ணோம் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணுவோம். இனிமேல் நம்ம எப்படி பண்ணுறோம், ஏன்னா அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டைம் லேப்ஸ் பண்ணி சும்மா அப்படி ஒரு த்ரூவாக வந்து எப்படி பண்ணோன்னு சொல்லிட்டு மட்டும் நம்ம சொன்னோம். எப்படி பண்ணணும் தெளிவாக வந்து நம்ம எதுவுமே சொல்லலை. இனிமேல் பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன், வீடியோ பண்ணுறேன். ஃபோட்டோஷாப் டியூட்டோரியல்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஒர்க் ஆகுது. அதனால் வந்தீங்கன்னா அதை பற்றி நம்ம நிறைய போடலாம். நீங்கள் எதை பற்றி கேட்டாலும் வந்து நம்ம போகிறதுக்கு ரெடி. ஏன்னா இந்த சேனல் பார்த்தீங்கன்னா இது டெக்கு, இது என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னாலும் நம்ம சேனல் கிடையாதுங்க. நீங்கள் எதை சொன்னாலும் நாங்கள் போகிறதுக்கு தயாராக இருக்கோம். நீங்கள் எலக்ட்ரானிக்ஸை பற்றி டவுட் இருக்கா கேளுங்க, டெக்கை பற்றி டவுட் இருக்கா கேளுங்க, எதனா கம்பேரிசன் வேணுமா கேளுங்க, டியூட்டோரியல்ஸ் வேணுமா எதை வேணால் கேளுங்க, நம்ம வந்து போகிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். சரிங்களா? நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டாடா பை பை அண்ட் see you. வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டன் தட்டி விட்ருங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். ஓகே, பாய்.